தவளையை எடுத்து பால்ல போட்டா பால் கெட்டு போகாதா? ரெஃப்ரிஜரேட்டர் இல்லாத காலத்துல பால் எப்படி கெட்டு போகாம பாதுகாத்திருப்பாங்க? ரஷ்யா, பின்லாந்து இந்த கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் உட் ஃப்ராக்னு சொல்லக்கூடிய ப்ரௌன் ஃப்ராக் ஸ்பீஷியஸை பால் காய்ச்சுற பாத்திரத்துல போட்டுட்டு அதை எடுத்துட்ட பிறகு பாலை காய்ச்சுவாங்க. ஏன்னா பால் சீக்கிரமா கெட்டு போகாதுன்னு சொல்லிட்டு. இது எப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அந்த ஃப்ராகோடைய ஸ்கின்ல ஆன்டி மைக்ரோபியல் பெப்டைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இந்த சப்ஸ்டன்ஸ் பாக்டீரியல் growth-ஐ ஸ்லோ பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால பாலுமே சீக்கிரமா கெட்டு போகாது. இந்த ப்ராசஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல, ஆனா இந்த டெக்னிக்கை தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னிக்கை நம்ம இப்போ ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஓல்டு மெத்தட் ஆஃப் ப்ராசஸ் அப்படின்றத தாண்டி இப்போ நம்ம எல்லார் வீட்லேயுமே ரெஃப்ரிஜரேட்டர் இருக்குது. அதுவும் இல்லாமல் எல்லா ஃப்ராகோடைய ஸ்கின் டைப்பும் ஒரே மாதிரி இருக்காது. சில ஃப்ராக்ல இருந்து பேட் பாக்டீரியல் growths அதிகமாகவே ஆகும். இந்த மாதிரி நிறைய மைண்ட் ப்ளோவிங் ஃபேக்ட்ஸுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.